கணேசனுக்குள்ள இவ்வளோ ரகசியமா? சித்தப்பூவை பின்னி பெடல் எடுத்த தமிழ். இது மட்டும் இல்லை சித்தப்போ, நீங்கள் கோவிலில் வச்சு ஜனாமாவை கொல்ல நினச்சது, டெண்டரை குறிஞ்சிநாதன் கை மாற்றி விட நினச்சது, எங்கள் அத்தையை ஏமாற்றி சொத்து எழுதி வாங்க பார்த்தது அப்படின்னு நீங்கள் பண்ண அத்தனை ஃப்ராடு தனத்துக்கு லிஸ்ட்டு போட்டு எவிடன்ஸாக வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணேன்னு வைங்க, நீங்கள் அவ்வளோதான் அப்படின்னு தமிழ் சொல்ல ஆடி போகிறாரு கணேசன். அப்புறம் இன்னொரு முக்கியமான மேட்ரு, அதை மட்டும் ரிலீஸ் பண்ணேன்னு வைங்க, ஜனாமா மட்டும் இல்லை, உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு அத்தனை பேர் உங்களை மொத்தமாக துப்பி துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்ல, இவ எதை பற்றி சொல்கிறா அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஓடுது. இன்னும் புரியலையா சித்தப்பா? அந்த சித்தி மேட்டர், ஆலந்தூர் சித்தி அப்படின்னு சொல்ல கணேசனுக்கு வேர்த்து ஊற்றுது. தமிழ் வேணாம் அப்படின்னு சொல்ல, இது அமுதா சித்தி கூட தெரியாதுல்ல, உங்களை எவ்வளோ நம்புகிறாங்க, அவங்களுக்கு போய் இப்படி துரோகம் பண்ணுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா சித்தப்பு? சரி, இப்போவே நான் அவங்கக்கிட்ட போய் ஆதாரத்தோட ஒரே சமயத்தில் நீங்கள் 2 குடும்பத்தை நடத்துறீங்கன்னு சொல்லவா அப்படின்னு மிரட்ட, தமிழ் வேணாம் தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு. வாய் மட்டும்தான் வேணான்னு சொல்லுது, வேர்ட்ஸ் ஸ்ட்ரக் ஆயிடுச்சா, சத்தத்தையே காணோம் அப்படின்னு கிண்டலாக பேசிட்டு, ஆமாம், நான் தமிழரசி செல்வரத்னன் தான், ஜனாமாவோட சொந்த ரத்தம், அவங்களோட வாரிசு தான். நானே என் குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்காக போய் சொல்லி போராடிட்டு இருக்கேன். குறுக்க வந்து நீங்கள் குட்டி கருணை அடித்து எல்லாத்தையும் கெடுக்க நினச்சிங்கன்னு வைங்க, வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு மிரட்டுறாங்க தமிழ். சரி தமிழ், நான் உன்னை பற்றி எந்த விஷயமும் என் வாயிலிருந்து அந்த சாமி மேலே சத்தியமாக சொல்ல மாட்டேன், நீயும் என்னை பற்றி சொல்லிடாத சரியா அப்படின்றாரு. அதுக்கு தமிழ் சொல்கிறாங்க, நான் வாக்கு மாற மாட்டேன், என் பேச்சு சுத்தமாக இருக்கும், நான் சொல்லணுமா சொல்ல வேணாமா அப்படிங்கிறது நீங்கள் நடந்துக்கிறதுல தான் இருக்குது. ஆனால் இந்த உண்மை மட்டும் யார் மூலமாவது வெளியில் வந்தாலும் ஜனாமா கிட்ட உங்கள் விஷயத்த ஆதாரத்தோடு கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ். அப்புறம் சித்தப்போ, நீங்கள் தான் எனக்கு பாடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஜாலியாக ஆடிக்கிட்டே போகிறாங்க. இன்னும் நம்மளை பற்றி இவன் என்னென்ன தெரிஞ்சு வச்சிருக்கான்னு தெரியலையே, இவளை பகச்சிக்க கூடாதுடா அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனாலும் கணேசன் வந்து அடுத்து என்ன பண்ணுறதுங்கிறத பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவங்க ஸ்பைக்கு ஃபோன் பண்ணி, டே ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயபிரகாஷை தூக்க சொல்கிறாரு. ஜெயபிரகாஷும் செல்வரத்தனும் ஒன்று சேர்ந்தாங்கன்னு வையே, என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, அதனால் நான் சொன்னதை செய் அப்படிங்கிறாரு. கணேசன் ஃபோனை வச்ச உடனே அவங்க ஆளே சொல்கிறாரு, சரியான வில்லனாக இருக்கான், சொந்த தங்கச்சி புருஷன் அவரையே இப்படி பண்ண சொல்கிறான், இவங்கிட்ட நம்ம பார்த்து தான் பழகணும் அப்படிங்கிறாரு. அப்படி என்ன பண்ண சொல்லியிருப்பாரு ஜெயபிரகாஷை? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.